بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. الذي بلغ رسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده. اللهم اجعلنا من أتباعه صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய பாடத்தலைப்பாக கருநிறத்தோடு குங்குமம் கலந்து முடிக்கு பூசுவது சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக, சகோதரர்களே, நாமெல்லாம் அறிந்த உண்மை, நாமெல்லாம் அறிந்திருக்கின்றோம். தூய்மையான கருநிறத்தினால் தாடி முடி மீசை தலைகளுக்கு பூசுவது ஹராம், முற்றிலும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயிரு ஹாத ஷைப, இந்த நரையை நீங்கள் மாற்றுங்கள். அதே நேரத்திலே ஜன்னிபூஹு அஸ்ஸவாத், கருநிறத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்-லிபாஸ் என்ற அத்தியாயத்திலே பாப் ஃபி சப்ஹ் ஷஅர், முடிக்கு சாயம் பூசுவது என்ற பாடத்தின் கீழ் வந்திருக்கிறது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தூய்மையான கருநிறத்தினால் முடிக்கு சாயம் பூசுவது தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டியது. அவ்வாறு பூசுவது ஹராம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த கருநிறம் வேறு நிறத்தோடு அது கலக்கப்பட்டு பூசினால் ஃபைன்னஹு பஅஸ பிஹி, அது தவறில்லை என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல பெண்கள் கருநிறமல்லாத வேறு நிறத்தினால் அவர்களுடைய தலைமுடிக்கு சாயம் பூசுவது சட்டம் சம்பந்தமாக அடிப்படையிலே இது ஜாயிஸ் என்றிருந்தாலும் கூட, அந்த நடைமுறை காஃபிரான பெண்களுடைய தலைகளுக்கு, விபச்சாரிகளான பெண்கள், பாஜிரத்தான பாவங்கள், பெரும் பாவங்கள் செய்யக்கூடிய பெண்களுக்கு ஒப்பாகின்ற அந்தஸ்தை அடையாமல் இருக்க வேண்டும். அப்படி அடைந்தால் பெண்ணதாலிக்க ஹராமுன், அது ஹராம் என்ற செய்தி சட்ட நிபுணர் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய ஹதீஸின்படிக்கு நரைத்த முடியை மாற்றுவது நபிகளாருடைய வழிமுறை. நபிகளார் அதை ஏவியும் இருக்கின்றார்கள். ஆனால் மாற்றப்படுகின்ற நிறம் மாத சவாத், கருநிறம் அல்லாத வேறு நிறங்களாக இருக்க வேண்டும். ஏன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கருநிறத்தை கொண்டு மாற்றுவதை தடை செய்திருக்கின்றார்கள்? ஜன்னிபூஹு அஸ்ஸவாத, நீங்கள் கருநிறத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று வந்திருக்கிறது. ஆகவே ஒரு மோமினான ஒரு விசுவாசியை பொறுத்தவரையில் கருநிறத்தினால் தாடி முடி மீசை முடி தலைமுடிக்கு நிறத்தை மாற்றுவது மார்க்கத்தில் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது செய்வதன் மீது கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கிறது. மேலும் அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்பினங்களிலே வழிமுறையாக்கியதற்கு அது முரணாகிறது என்ற வகையில் நாம் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நபிகளாருடைய சுன்னாவை பின்பற்றி நடக்க வேண்டும். அந்நிய மதத்தவர்களுக்கு, அந்நிய சமூகத்தினருக்கு நாங்கள் ஒப்பாகி விடாமல் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அதை செய்வதற்கு, அதை அணுகுவதற்கு எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் செய்வானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.